தமிழ்நாட்டில் 550 கோடி ரூபாய் வரை வருமான வரி முறைகேடு செய்யப்பட்டிருப்பதோடு போலி ஆவணங்கள் மூலம் வருமான வரியை திரும்பப் பெறுவது 120 கோடி ரூபாயை தாண்டி இருப்பதும் அம்பலமாகியுள்ளது. பொதுத்துறை மற்றும் கார்ப்பரேட் நிறுவன ஊழியர்கள் ஆயிரக்கணக்கானோர் போலியாக வருமான வரி கணக்கை தாக்கல் செய்து பெருமளவில் வருமான வரி தொகையை திரும்ப பெற்றுள்ளதாக வருமான வரி புலனாய்வு பிரிவு கண்டுபிடித்துள்ளது. நன்கொடை ரசீதுகள், மருத்துவ செலவை திரும்ப பெறுதல், வீட்டு வரி ஒப்பந்தங்கள் உள்ளிட்டவற்றை போலியாக தாக்கல் செய்து வரி மோசடி நடந்திருப்பதாக கண்டறிந்துள்ளது. ATGGC பிரிவின் கீழ் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளித்தது போல போலி ரசீதுகளை சமர்ப்பித்தும் வரி சலுகை பெற்றிருப்பது அம்பலமாகியுள்ளது. ATE பிரிவின் கீழ் உயர்கல்வி கடன் வட்டி செலுத்துவதாகவும், ATEEP பிரிவின் கீழ் மின்சார வாகனங்கள் வாங்குவது குறித்த கடன்களின் வட்டி குறித்தும் போலி ஆவணங்கள் சமர்ப்பித்து வரி மோசடிகள் அரங்கேறியுள்ளன. வீட்டு வாடகை ரசீது, மருத்துவ சான்றிதழ், கட்டண ரசீதுகள் உள்ளிட்டவற்றை போலியாக தயாரித்து அவற்றின் மூலமாகவும் மோசடிகள் நடந்திருப்பதாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ATG பிரிவின் கீழ் அறக்கட்டளை நிறுவனங்களிடமிருந்து போலி ரசீதுகள் சமர்ப்பித்து மோசடி நடந்திருப்பதையும் கண்டுபிடித்துள்ளனர். வருமான வரி ஆலோசகர்கள் மூலம் ATC எனப்படும் முதலீடு ஆவணங்கள், ATDDE பிரிவின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கான சலுகைகள், ATDDB பிரிவின் கீழ் புற்றுநோய், HIV போன்ற கொடிய பாதிப்புகளுக்கான மருத்துவ சிகிச்சை என போலியான ஆவணங்கள் சமர்ப்பித்து மோசடிகள் நடந்திருப்பதாக வருமான வரி புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. யாரெல்லாம் எந்த ஐபி மூலமா ரிட்டர்ன் ஃபைல் பண்றாங்க, காமன் ஐபி எடுத்து இந்த ஐபியில் வந்து பண்ணிருக்காங்க, 1000-2000 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்காங்க, இவங்க எல்லாருமே ரீஃபண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்ற பேட்டர்னை வந்து டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க ரொம்ப சுலபமா எடுக்க முடியும். அதான் எடுத்திருக்காங்க. எடுத்து ஆல் ஓவர் இந்தியா வந்து எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அகில இந்திய அளவில் ஒரு 1000 கோடிக்கு மேல ரீஃபண்டை வந்து போலி ரீஃபண்ட் வந்து அவங்க நிறுத்தியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. பெல், தமிழ்நாடு மின்சார வாரியம், தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் உள்ளிட்ட அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள், TVS குளோபல் போன்ற தனியார் நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆகியவற்றின் ஊழியர்கள் வரி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 22,500க்கும் மேற்பட்டோர் போலியாக வருமான வரி கணக்கு தாக்கல் செய்துள்ளதாகவும், 550 கோடி ரூபாய் வரை போலியாக வருமான வரி கணக்கு தாக்கல் செய்துள்ளதாகவும் அதிகாரிகள் கூறுகின்றனர். போலி ஆவணங்கள் மற்றும் போலி ரசீதுகள் மூலம் வருமான வரியை திரும்பப் பெறுவது 120 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.